friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். உருளைக்கிழங்கு போண்டா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு போண்டா செய்யறதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கும் 2 கேரட்டும் எடுத்துருக்கேன். கேரட் தோல் சீவி எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் இப்போ வேக வச்சுக்குவோம். வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு கேரட்டும் இப்போ மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டையும் நான் வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்னதாக மசிச்சு வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு ரஃப்பாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சின்னதாக இது மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் ராஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு கேரட் மசியலை இதோட சேர்த்துக்குவோம். இதையும் அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா உருளைக்கிழங்கு கேரட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணிலாம் எதுவும் நம்ம ஊற்ற வேணாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு மசியலை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். இதுக்கு இடையில் நான் போண்டாக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் கடலை மாவும் சேர்த்ததுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து நம்ம இது மாதிரி பேட்டராக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு மசியல் கொஞ்சம் ஆறிடுச்சு. இதில் சாப் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் அதையும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம இப்போ போண்டா ஷேப்புக்கு சின்ன சின்ன பால் மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை என்கிட்ட இல்லாதனால சேர்க்கலை. இந்த ஷேப்புக்கு நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த போண்டாவில் நம்ம வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாமல் கேரட்டும் சேர்த்து செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஆயில் ஹீட் ஆன பிறகு போண்டா போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருந்தால் அதில் கூட எடுத்து போட்டுக்கோங்க. எனக்கு கையில் போட ஈஸியாக இருக்கும், அதனால் நான் கையிலே எடுத்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா மாவு வேகும். இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறம் மாவு ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி கருகின ஸ்மெல்லு வரும். இந்த உருளைக்கிழங்கு போண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்கெலாம் கூட, காஃபி கூட, டீ கூட இது கூட சாப்பிட்றப்போ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். போண்டா கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம இதை ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இது நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால ஃபுட் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணல. நம்ம அப்படியே நேச்சுரலாக செய்கிறது தான் மாவு சேர்த்து. அதனால் நல்லா ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், நல்லா கொஞ்சம் அரிசி மாவுலாம் சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நான் மீதி இருக்கிற போண்டாவும் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன். நம்ம உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் அது மாதிரி சாப்பிட்றப்போ. இது கூட நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாமல் கேரட்டும் சேர்த்து செஞ்சதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வெஜிடேரியன் ஸ்நாக்ஸுக்கு இது ஒரு நல்ல ஒரு டிஷ். இது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. மறக்காமல் நம்ம AL Foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.